வணக்கம். இந்த அருமையான நன்னாளில் உங்கள் அனைவரையும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய ஃபைட்டன் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலையிலிருந்து பல்வேறு அறிவு சார்ந்த தகவல்களை அறிஞர் பெருமக்கள் வழங்க அவற்றையெல்லாம் உள்வாங்கி உணவருந்தி சிறு மயக்கத்தோடு நீங்கள் நல்ல சாப்பாடு பாயசம் முதற்கொண்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி உட்காரலான்னு வந்தால் உங்களை நாங்கள் தட்டி எழுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த நிகழ்வானது, இந்த நிகழ்ச்சி, குறிப்பாக இந்த தலைப்பு அனைவருக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய, உத்வேகம் அளிக்கக்கூடிய தேவையான ஒரு தலைப்பாக இருப்பதால் இங்கே அறிஞர் பெருமக்கள் பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இண்டஸ்ட்ரியிலிருந்து நம்முடைய பாலசுப்ரமணியம் ஐயா பல்வேறு 50 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பங்களிப்புகளை தொழில்துறையில் செய்து சாதித்த ஒரு ஆளுமை வந்திருக்கிறார். கல்வித்துறையிலிருந்து டாக்டர் மதன் செந்தில் அவர்கள் ரத்னம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கல்லூரிகள் அவர் வந்திருக்கிறாங்க. பாலிசி சார்ந்து, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சார்ந்து, பாலிசி சார்ந்து நம்மோடு கலந்துரையாடுவதற்காக ஐயா திரு ராஜமாணிக்கம் ஐஏஎஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம அகாடமி மற்ற எல்லாத்தையும் இணைப்பதற்காக ஐயா திரு ராமசாமி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு கோணங்களிலிருந்து பல்வேறு ஆளுமைகள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு பக்கம் கல்லூரிகள் மாணவர்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்குது. பல்வேறு கல்வி சார்ந்த மாற்றங்கள் தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்குறோம். உலகளாவிய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்துறை சவால்களையும் தொழில்நுட்ப சவால்களையும் ஏற்று பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியையும் தொழில் சார்ந்த கல்வியையும் வளப்படுத்தக்கூடிய, மாற்றம் செய்யக்கூடிய ஒரு பெரிய முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, உரையாடப்படுகிறது. அது சரியா தவறா, அந்த வேகம் போதுமா என்பதை குறித்தான ஒரு ஆழமான உரையாடல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தொழில்துறை தங்களுடைய கன்சியூமர், அவங்க தான் கன்சியூமர், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, உற்பத்தி பண்ணக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு, அவர்களை உள்வாங்கக்கூடிய ஒரு தொழில் துறையாக தொழில்துறை இருக்குது. இன்றைக்கி இந்தியாவை பற்றி நாம் ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு செய்த பொழுது ஒரு 29,000 கல்லூரிகள், 4,300 படிப்புகள், 173 வேலைவாய்ப்பு துறைகள் அப்படின்னு ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுத்தோம். இப்போ சிவிலை பற்றி பேசுகிறோம், மெக்கானிக்கலை பற்றி பேசுகிறோம், ஆட்டோமேஷனை பற்றி பேசுகிறோம், ஐடியை பற்றி பேசுகிறோம், பல்வேறு துறைகள் இருக்குது. இப்போ இவ்வளவு வெரைட்டி ஆஃப் துறைகள் தேவையா? அவைகளில் உற்பத்தி பண்ணக்கூடிய மக்கள் தரமானவர்களாக இருக்கிறாங்களா? அதுக்கு அரசாங்கத்தினுடைய பாலிசி எப்படி இருக்குது? இது ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் தொழில்துறை, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் நடுப்புற இருக்குது அரசாங்கம். இப்போ அரசாங்கம் போடக்கூடிய பாலிசிங்கிறது இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அரசாங்கம் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வாய்ப்புகளையும், இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்த சவால்களையும், ஒரு இண்டஸ்ட்ரியை நடத்தக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறாங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு துறை வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக பாலிசி மேக்கர்ஸ் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்றைக்கி இந்த துறையில், இந்த நிலையில் கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா மதன் செந்தில் அவர்களே, நான் இன்றைக்கி உங்களுடைய பார்வையில் கல்வியும் தொழில்துறையும் இன்றைக்கி எந்த அளவுக்கு இயங்குது, அதுக்கான இடைவெளி என்ன அப்படிங்கிறத பற்றி முதல் ரவுண்டில் நீங்கள் உங்கள் பதிவு பண்ணுங்கய்யா. வணக்கம் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அண்ட் அது இன்றைக்கி இருக்க என்விரான்மெண்ட்டும் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான என்விரான்மெண்ட். டெக்னாலஜிஸ் டே டு டே மாறுது. அதே டைமில் இண்டஸ்ட்ரியோட ரிக்குவயர்மெண்ட், ஏன்னா இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்டனுடைய ஸ்பீடுமே இன்றைக்கி அதோடைய ஸ்பீட் வித் ஏஐ அண்ட் டிஸ்ரப்டர் டெக்னாலஜிஸ்னால ரொம்ப ரேப்பிடாக மாறிட்டு வந்துட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப ரேப்பிடாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. பட் இந்தியா ஆஸ் சச் எடுத்துட்டிங்கன்னா we are a very big superpower in terms of human resource தான். ஸோ unless நம்ம human resource பாயிண்டில், I mean if India has to get back to its old glory,
ஒரே ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடியது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேப்பபிலிட்டி மட்டும்தான். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கேப்பபிலிட்டியை கரெக்டாக நம்ம டியூன் பண்ணி கொண்டு போனோம்னா வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். அதுக்கு நல்ல ஒரு கிரேட் பார்ட்னர்ஷிப் வித் இண்டஸ்ட்ரி இஸ் கோர் ரிக்குவயர்மெண்ட். ஸோ ஒரு 10 இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன், அதில் வந்து கவர்மெண்ட் கொலாபரேஷன் ஆல்சோ, அதெல்லாம் சேர்த்து பேசிட்டு வந்துட்டுருக்கோம். பட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட் என்ன நடந்திருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடக்கலை. வேர்ல்டு ஹஸ் மூவ் வந்து இன்னும் ரொம்ப ரேப்பிடாக மூவ் ஆயிடுச்சு. டெக்னாலஜிஸும் ரொம்ப ரேப்பிடாக மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் டீச்சர்ஸே எடுத்துட்டிங்கன்னா கிளாஸ் ரூம் வந்து பயங்கரமான சேலஞ்சாக மாறிடுச்சு. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் இன்றைக்கி ஒவ்வொரு டீச்சருக்கு இருக்குது. ஒரு டீச்சர் கிளாஸில் போய் சொல்லி தராங்கன்னா எனிதிங் அவங்க சொல்லி கொடுக்கறதுனுடைய கண்டென்ட் வந்து அவங்க சொல்லி கொடுக்கறத விட பெட்டராக ஆன்லைன் டொமைனில் இருக்குது. ஆன் இஸ் ஹேண்ட்ஸ் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, ஆர் ஈவன் கூகுளில் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் யூ டேக் த பெஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர். நாங்களாம் அட்லீஸ்ட் படித்த காலத்தில் டீச்சர்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்ணுறது தான். ஒரு கண்டென்ட் இதுதான், இப்படி தான் ஒர்க் ஆகும், இந்த கண்டென்ட் டெலிவரி தான் ஃபோக்கஸாக இருந்துச்சு. இன்றைக்கி கிளாஸ் ரூம்னுடைய என்விரான்மெண்ட்டுடைய டெலிவரி மாடலே கம்ப்ளீட்டாக மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அந்த மாற்றத்தில் இண்டஸ்ட்ரி கூட ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐ திங்க் கிளாஸ் ரூம், ஐ கீப் டெல்லிங், நான் ஐ கம் ஃப்ரம் ரத்னம் காலேஜ், நான் நம்ம டீச்சர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, கிளாஸ் ரூம் வந்து இனிமேல் வந்து யூ டோன்ட் ஹாவ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃபீடிங்கிற கான்செப்டே கிடையாது. உங்கள் கிளாஸ் ரூம்னுடைய பர்பஸே வந்து அவனை சேலஞ்ச் பண்ணுறது, அவனை கொஷின் பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது, அவனை கேள்வி கேட்குறது, குவிஸ் பண்ணுறது, அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆர் அவனுடைய இன்டலெக்சுவல் கொஷினிங்கை அவனை இன்வோக் பண்ணுறது தான் அவங்க பர்பஸ். இந்த இன்வோகேஷனுக்கு இண்டஸ்ட்ரி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து ரேப்பிடாக லாஸ்ட் 2-3 இயர்ஸில் மாறி இருக்கு, எஸ்பெஷலி வித் ஏஐ. அதுக்கு இன்னும் ஐ திங்க் நெய்தர் த இண்டஸ்ட்ரி ஹஸ் ஸ்டூப்ட் அப். அந்த எந்த அளவுக்கு தேவையோ, இப்போ நாங்கள்லாம் சிலதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இண்டஸ்ட்ரியும் முதல்ல விட ஃபோர்த் கம்மிங்காக, ஃபார் எக்ஸாம்பிள் 50-60%, 50-60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஃபைனல் இயரில் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் போகிறாங்க. இண்டஸ்ட்ரி அதை சப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம் பெரிய மாற்றம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இதை பற்றி நினச்சிருந்தோம்னா முடிஞ்சிருக்காது. இப்போது ஃபைனல் இயரில் எல்லாம் எல்லா பிக் கம்பெனிஸும் எங்கள் கூட ஃபைனல் இயரில் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரீ ஃபைனல் இயர்லேயே அவனை செலக்ட் பண்ணுறான். ஃபைனல் இயரில் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் போகிறான். அட்லீஸ்ட் ரத்னம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 50%, நாங்கள் 100% கோலாக வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் 100% இன்டர்ன்ஷிப் ஃபைனல் இயரில் இருக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இது வந்து ஒரு பெரிய மாற்றம், இம்பார்ட்டண்ட்டான மாற்றம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஐ திங்க் தம்ஸ் அப் ஃபார் போத் இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியா. பட் அந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் மாடலை மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியும் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வழியாக அதை மாற்ற வேண்டியது தான் இப்போ இருக்கிற ரொம்ப முக்கியமான சேஞ்ச் நான் நினைக்கிறேன். இதில் கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் வந்து ஒரு சம் எக்ஸ்டென்ட் வருது, பட் ஸ்டில் லேகிங் பிகைன் பிக் டைம். ஓகே, ஐ மீன் தி ரீசன்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் அதெல்லாம் நிறையா பண்ணிட்டு வந்திருக்கு கவர்மெண்ட்டு. பட் ஸ்டில் அந்த மார்க்கெட் அண்ட் வேர்ல்டு நகர்ற ஸ்பீடுக்கும் கவர்மெண்ட்டுடைய பாலிசி ஃப்ரேம் ஒர்க் மூவ் பண்ணுற ஸ்பீடுக்கும் ரொம்ப கேப் இருக்குது. I think this is what the overall framework of things. நன்றி சார். Thank you. பாலசுப்ரமணியம் சார், நீங்கள் வந்து தொழில்துறையில் தொலைநோக்கில் நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க. நெடிய பயணம் உங்களுது. இன்றைக்கி தொழில்துறை சந்திக்கக்கூடிய சவால்கள், இன்றைக்கி நமக்கு வந்து எங்கே பார்த்தாலும் வேலை வாய்ப்புக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வந்து பல லட்சம் பேரை இண்டஸ்ட்ரியை நடத்தணும்னா இன்றைக்கி வந்து வட இந்திய தொழிலாளர்களோ நேபாளிஸோ இல்லை பல இடங்கள்லேருந்து நம்ம கொண்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சவால் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில் ஒரு இண்டஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவில் இந்த மாணவர்களுடைய தரம் எப்படி இருக்குது, கல்விகளுடைய தரம் எப்படி இருக்குது, பாலிசி அதுக்கான என்ன விதமான ஒரு சப்போர்ட்டை இன்றைக்கி வந்து கொடுக்குது, என்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சுருக்கமாக சொல்லுங்கள் சார். வணக்கம். இந்த வாய்ப்புக்கு ஆர்கனைசர்ஸுக்கு என்னுடைய நன்றி. செந்தில் அவங்க சொல்லும்போது ஒரு நல்ல சமாச்சாரத்தை சொன்னார். லாஸ்ட் 2-3 இயர்ஸாக
100% ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல தகவல். ஆனால் எவ்வளோ காலேஜ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கொஷின். நான் வந்து 1969 பாஸ்ட் அவுட்டுங்க, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நாங்கள் முடிக்க எங்களை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருந்தது. பட் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்ட் காலேஜ் விட்டு வெளியே போனோன்னே நெக்ஸ்ட் டே நாங்கள் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எங்களை ஸ்கில் ரெடியாக பண்ணாங்க காலேஜில். நாங்கள் போய் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் எந்த வேலை வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பயிற்சிகள் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலேஜஸ் மோஸ்ட்லி சிலபஸ் ஓரியன்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் அவுட் பண்ணால் போகிறதுங்கிறதான் காலேஜினுடைய எய்மாக இருக்க ஒழிய அவங்க ஸ்கில் ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறது பெரிய கொஷின். இன்றைக்கி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே எந்த காலேஜ்லேருந்து ஒரு பையன் உள்ள வந்தாலும் உடனடியாக அவனுக்கு வந்து நாம் வேலை கொடுத்துட முடியாது. அவங்கள வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங்கில் போட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து வேலை கொடுக்க முடியும். இந்த ஒரு பெரிய கேப்புக்கு கவர்மெண்ட்டும் ஒரு காரணம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த சிலபஸ் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால் போட்ட சிலபஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி ரேப்பிட் சேஞ்சஸ் இந்த டெக்னாலஜி, ரேப்பிட் சேஞ்சஸ் இந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி 4 தாண்டி இப்போ இண்டஸ்ட்ரி 5க்கு போயிட்டுருக்கோம். அப்படின்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு ஏஐ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆட்டோமேஷன் இப்படி எல்லாம் நிறைய போயிட்டே இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஈக்குவலாக இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ட்ரைனிங் இருக்கா அப்படிங்கிறது பெரிய கொஷின். நிச்சயமாக இல்லை. ஈவன் நான் வந்து நிறைய காலேஜஸ்க்கு லெக்சர் கொடுக்க போகும்போது அங்கே இருக்கிற லெக்சர்ஸை நான் இன்டர்வியூ பண்ணுவேன். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா தேர் ஆல் ப்ரிப்பேர்ட் டு டீச் தி சிலபஸ். அவங்க என்ன வேணும் அதுதான் பண்ணுறாங்க. அதனால் இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷன் டு இண்டஸ்ட்ரி வந்து கொலாபரேஷன் இருக்கணும் எல்லா பக்கம். அந்த கொலாபரேஷனை வந்து ஒரு ரெகுலர் ஸ்கீம்லேயே கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். சார், உங்களுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஒரு பக்கம் ஸ்டேட் லெவலில் இயங்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்திய லெவலில் இயங்குது. இப்போ இதுக்கான முன்னெடுப்புகள், பாலிசி சேஞ்சஸ் எந்த அளவுக்கு நாம் வந்து அதுக்கான பாலிசிகளை நம்ம வகுத்துக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ வேகமாக போகிறோம், உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை உள்வாங்கி அந்த பாலிசி முடிவுகள் எடுக்கப்படுதா? அகாடமி, இண்டஸ்ட்ரி 2 சைட்லேருந்து பேசினாங்க. அனைவருக்கும் வணக்கம். அப்போது ஒரு சார் சொன்ன மாதிரி அவர் 69 படித்தேன் அப்படின்னாரு. நான் 80 தான் பிறந்தேன். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பாலிசி சேஞ்சஸ் எஜுகேஷனில் வருதுன்னு. ஆக்சுவலி எஜுகேஷனல் பாலிசி ஒரிஜினலி வந்தது 1935 மெக்காலே கொண்டு வந்தது. அப்போது அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வந்திருக்கா அப்படின்னா வந்து எஜுகேஷனில் வந்து பெருசாக வரலை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு நேரத்தை, நான் வந்து லண்டனில் போயும் படிச்சிருக்கிறேன், அமெரிக்காவில் போயும் படிச்சிருக்கிறேன். மெக்காலே லண்டன்லேருந்து வந்தவர். லண்டன்லேயோ யூகேலேயோ அப்படி ஒரு சிலபஸ் கிடையாது. பட் 35 கொண்டு வந்த அதே சிலபஸ் இன்றைக்கி வரைக்கும் அதே ஒரு சிஸ்டத்தை, சிலபஸை விட சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாம் மார்க் பேஸ்டு. ஈவன் கவர்மெண்ட் லெவல்லேருந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது வந்து பேரண்ட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளை வந்து மார்க் எடுக்கலை, ஏபிசிடி தெரியல, 500க்கு 450 மார்க் எடுத்தால் தான் பேரண்ட் நல்ல இதாக இருக்குது, எல்லாத்துலேயும் A+ எடுக்கணும், 12வதுனா என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக ஒரு எஜுகேஷனல் பாலிசி அன்னைக்கு தொடங்கினது இன்றைக்கி வரைக்கும் மாறல. ஒரு சைடு இண்டஸ்ட்ரி சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிலி நம்ம வந்து செகண்டரி மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு இது தேவைப்படுது அப்படின்னா அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இங்கே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரிஜினல் ரிசர்ச் பேஸ்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரிவன் எக்கனாமி இந்தியாவில் இருக்குதுன்னா பெரிய லெவலில் கிடையாது. உதாரணத்துக்கு கார்னல் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கும்போது வந்து இங்கே ஃபுட் செக்யூரிட்டி, கிளைமேட் சேஞ்ச் தான் படித்தேன். விஷயம் என்ன அப்படின்னா வந்து எனி இண்டஸ்ட்ரி முதல்ல வர்றது வந்து அகாடமியில் கொடுத்த ரிசர்ச்சை தொடங்குறாங்க. இந்த ரிசர்ச் தொடங்கி அதிலிருந்து தான் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஃபீடும் இன்புட் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் பாலிசி அது எனேபிளராக இருக்குது. கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ எனேபிளர் ஆர் ஃபெசிலிட்டேட்டர். இதில் வந்து இந்த அகாடமி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வர அஃப்கோர்ஸ் லைக் 3 பேரும் சேர்ந்து தான், அதாவது அகாடமியும் வேணும், இண்டஸ்ட்ரியும் வேணும், கவர்மெண்ட்டும் வேணும். இது 3 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணால் மாத்திரம்தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ரயில் இன்ஜின் மாதிரி. ரயில் பெட்டியில் 3 பெட்டியும் கனெக்ட் பண்ணாமல் எஜுகேஷன் பெட்டி ஒரு லைனில், இண்டஸ்ட்ரி பெட்டி ஒரு லைனில், கவர்மெண்ட் பாலிசி வேறு லைனில் 3 போச்சுன்னா 3 எங்கே போகும், எங்கேயும் போகாது. இப்போ இதை யார் இதை லீட் பண்ணணும் அப்படின்றது தான் அதில் கொஸ்டின். இண்டஸ்ட்ரி லீட் பண்ணணுமா,
அகாடமியிலேருந்து தொடங்கணுமா இல்லை கவர்மெண்ட் பாலிசி மாற்றணுமா அப்படின்னா வந்து யார் வேணாலும் அகாடமியும் மாற்றலாம், இண்டஸ்ட்ரி லீட் பண்ணலாம், கவர்மெண்ட் பாலிசியும் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். இப்போ யார் லீட் பண்ணணும் அப்படின்றதுல தான் வந்து இது நடந்துட்டு இருக்குது. என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து சாவியை தொலைச்சது இந்த இடத்துல லைட் இருக்குது, நான் இங்கே தேடிட்டு இருக்கிறோம். அதனால வந்து கவர்மெண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி கவர்மெண்ட் ஷுட் டேக் அ லீட் ரோல். அஃப்கோர்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஏதாவது மாற்றம் வரணும்னாலும் எஜுகேஷனில் மாற்றம் வரணும்னாலும் கவர்மெண்ட் அஃப்கோர்ஸ் டேக் அ லீட் ரோல். இன்ஃபேக்ட் இந்தியா இல்லைங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை இந்தியா கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா there are a lot of changes. இப்போ 20-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை இன்றைக்கி இருக்கிறது மாறிட்டு இருக்குது. பட் அந்த மாற்றம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி மற்ற அயல் நாடுகளில் இருக்க மாற்றத்தோடு ஒப்பிடும்போது அதை ஈக்குவலாக வந்துட்டு இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குரிய ஒன்று. ரெகுலேட்டரி சிஸ்டம், கவர்மெண்ட் நான் எனேபிளர்னு சொன்னேன். ரெகுலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறது, மீன்ஸ் கரெக்ட் த சிஸ்டம் ஸோ தேட் இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியாக. அதுக்கு பதிலாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா இங்கே பெரும்பாலான இடத்துல சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிடுறாங்க. கரெக்ட் த சிஸ்டம் இல்லை, சிஸ்டத்தையே கரெக்ட் பண்ணிடுறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது ரெகுலேட்டரியில். அப்போது கவர்மெண்ட் பாலிசி ஷுட் பி எனேபிள், ஒரு எனேபிளராக இருக்கணும், ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். ஸோ தேட் அகாடமின்றது ஐடியா டெவலப் பண்ணுறது, இண்டஸ்ட்ரின்றது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ தேட் பப்ளிக் அண்ட் கம்யூனிட்டி ஷுட் கெட் அ பெனிஃபிட். ஃபார் தேட் கவர்மெண்ட் பாலிசி ஷுட் பி அ எனேபிளர். கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் ஸ்கில், இப்போ இன்றைக்கி நிறைய சார் சொன்னாங்க இல்லையா, ஸ்கில் இல்லை, ஸ்கில் பார்க்ஸ், என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், இப்படி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து புதிய புதிய பாலிசிகளில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த அடாப்டேஷன் அகாடமியிலேருந்து தொடங்கணும். அதை எங்கே யாருக்கு தொடங்குறது அப்படின்றதுல தான் இப்போ கொஸ்டின் இருக்குது. உங்கள்கிட்ட நீங்கள் இன்னொரு துணை கேள்வி ஒன்று, நீங்கள் கேரள இதிலேருந்து வந்து ஐஏஎஸ்ஸாக வந்திருக்கிறதுனாலையும் உங்கள் துணைவியாரும் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் இந்த கேரளாவில் வந்து கல்வித்தரம் வந்து நல்லா இருக்குது, ஒரு 100% லிட்ரஸி 90-95 நம்ம சொல்கிறோம். இப்போ அதை பார்க்கும்பொழுது நீங்கள் அங்கே ஒரு தமிழ்நாட்டையும் கேரளாவையும் நீங்கள் கல்வியில் ஒப்பிடும்பொழுது அதில் ஏதாவது வேல்யூ பேஸ்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில், ஸ்கில் கேப்பில் இல்லை வேல்யூ பேஸ்டில் ஏதாவது வேரியேஷன் இருக்குதா? என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? என்னோட துணைவியார் ஐபிஎஸ், அவங்க ஐஜியாக இருக்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த கல்வியில் இவ்வளோ தான் விஷயம். நான் கேரளாவில் தான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் தான் படித்தேன், ஜிசிட்டில் படித்தேன், கோயம்புத்தூரில் ஜிசிட்டில் தான் படித்தேன். நான் தமிழ்நாடு மதுரை, நான் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிறேன். இப்போது அங்கே வந்து கேரளாவில் வந்து எஜுகேஷன் பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி வந்து அயல் நாடுகளில் படிச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் தமிழ்நாடு கேரளாவை கம்பேர் பண்ணினா டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். தமிழ்நாட்டில் ஒருவேளை இப்போ எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் படித்த காலகட்டத்திலையோ இல்லை கேள்விப்பட்ட காலகட்டத்தில் படிப்பு அப்படின்றது வந்து மதிப்பெண் சார்ந்த படிப்பாக இருக்குது. எல்லாமே ஸ்கூல்லேருந்து தொடங்கும் போது வந்து யாரும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனா அப்படின்னா வந்து அவனுக்கு மார்க் கிடைக்கிறது கிடையாது. என்ன எழுதியிருக்கோ அது எழுதுனா தான் மார்க் பேஸ்டு சிஸ்டமாக தான் இங்கே ஃபீட் பண்ணுறோம். அதாவது ஃபீட் பண்ணி மார்க் எடுக்க வைக்கிறது தான் வந்து சிறந்த கல்வி அப்படின்ற ஒரு லெவலில் போயிட்டுருக்குது. கேரளாவில் வந்து அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது வித்தியாசமாக இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா A+ மார்க் எடுக்கணும்னு இருக்கும்போது கூட அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து தே ஆர் ப்ரொமோட்டிங் அதர் வேல்யூ பேஸ்டாக இருக்கிற அந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் எஜுகேஷனும் கூட இருக்குது. அதாவது இண்டிபெண்டன்ட் திங்கிங், அவங்கள புதிய ஆண்டர்ப்ரினர்ஷிப் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேஸ் வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்குது. மார்க் அப்படின்றது வந்து ஒரு பெரிய க்ரைட்டீரியா 2 ஊரில் இருந்தாலுமே கூட அந்த குவாலிட்டேட்டிவ் எஜுகேஷனல் இண்டிபெண்டன்ட் திங்கிங் இருக்கிறதுனால வந்து மேபி ஆண்டர்ப்ரனர் சைடில் வந்து கொஞ்சம் கூட வந்து கூடுதல் அந்த இது கேரளாவில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். பட் ஒன்லி திங் இஸ் தட் கவர்மெண்ட் பாலிசி அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் இது வந்து அடுத்த லெவலில் போக முடியும். இப்போ அடுத்ததாக ராமசாமி சாருக்கு, நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாகவும் பல்வேறு தொழில் துறையில் நீங்கள் ஆலோசகராகவும் இருக்கிறீங்க. இப்போது குறிப்பாக வெளிநாடுகளில், மேற்கத்திய நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணணுன்னா கூட ஒரு புரோக்கர் அப்படின்னு நம்ம ஈஸியாக இங்கே சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு ரியால்டர்னு ஒரு படிப்பு இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேஷன் வாங்கணும், ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்குது, அதில் ஒரு லீகல் சிஸ்டம் அஃபிலியேட் ஆகுது, அவங்க வந்து எவ்ரி இயர் அந்த ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அங்கே எதுவுமே வந்து நம்ம கல்வி இல்லாமல் அங்கே செய்கிறதில்ல. ஒரு தேவை வருதுன்னா உடனடியாக அதுக்கான கோர்ஸ் மெட்டீரியல் வந்துடுது, அதுக்கான ஒரு கம்யூனிட்டி காலேஜ் வந்து அதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது. அது படிக்காதவங்க செய்கிற தொழிலாக இல்லாமல் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சர்டிஃபை பண்ணி அதை ரெனியூவல் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ரெகுலேட் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டுட்டு வருது. அதுக்கு கவர்மெண்ட் எனேபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இங்கே என்ன சூழல் நிலவுது சார்? இங்கே அதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா இப்போ இங்கே உலகளாவிய அளவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தொழில்கள் இருக்குது. ஏன்னா டாக்டர், இன்ஜினியரை தாண்டி இன்றைக்கி நம்முடைய தேவைகள் வந்து நாளுக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரியான இடைவெளி இங்கே இருக்குது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ முக்கியமாக கேட்குறது வந்து இப்போ ரியல் எஸ்டேட்டை பற்றி கேட்குறீங்க. இப்போ இந்தியா பூராமே ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுருக்குது எல்லா பக்கமும். நீங்கள் இப்போ 75 வருஷமாக நம்ம இந்தியா ஒரு சுதந்திரம் வந்ததிலிருந்து பல்வேறு வகையில் இந்தியாவுடைய முயற்சிகள், கடுமையான பாலிசி ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணி
இப்போ வந்து நல்ல முறையில் எல்லா தொழிலும் ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அமெரிக்காவுக்கு அடுத்து அதிகமான ஸ்டார்ட் அப் இருக்கிறது இந்தியாவில் தான். இந்தியாவில் வந்து கல்வியில் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்குது. அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் நிறையா எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸ்பெக்டேஷனு மேட்சிங் ஆகாமல் போகக்கூடிய நிலைமையும் இருக்கலாம். இந்த மாதிரில ஒரே ஒரு ரெகுலேட் பண்ண தொழில் எது, ரெகுலேட் பண்ணாத என்ன தொழில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி தொழிலை ரெகுலேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாம், அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கும். லிமிட்டட் லைபிலிட்டியில் ஆரம்பிக்கலாம், அதுக்கு ரெகுலேஷன் இருக்கும். கம்பெனிக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ரெகுலேஷன் இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் ரெகுலேஷன் இல்லாத காரணம் என்னென்னா அந்த ரியல் எஸ்டேட்டுடைய வேல்யூ அந்த தமிழ்நாட்டில் சொன்னால் கைட்லைன் வேல்யூ, வாங்குகிற விலைக்கும் கைட்லைன் வேலைக்கும் நிறைய வித்தியாசம் வந்துடுது. இந்த இந்தியா பூரா நீங்கள் பார்க்க போனால் எல்லா இடத்துலையுமே இந்த ரியல் எஸ்டேட்டில் தான் அன்அக்கௌண்டட் மணி நிறைய பரிமாற்றம் ஆகிட்டு. இந்த பரிமாற்றத்தை தடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் செய்து வந்தாலும் அதைய மீடியேட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் சொல்கிறது அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட்டுக்குன்னு தனியான ஒரு சர்டிஃபிகேட் பண்ணவங்க தான் ரியல் எஸ்டேட்டை பண்ண முடியும். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சாதாரண ஆள் வந்து கூட பேச முடியாது. அந்த தொழில் படித்தவங்க, அந்த லைசன்ஸ் வாங்கினவங்க தான் வரணும். அப்போ வந்து ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே இந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம்ங்கிறது எதுவும் கிடையாது. இந்த ஊரை பொறுத்தளவு, தமிழ்நாட்டை பொறுத்தளவு அல்லது இந்தியாவை பொறுத்தளவு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க. அது வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சைட்டெல்லாம் போடுறாங்க, டிடிபியில் அப்புறம் வாங்குறாங்க, சைட் போடுறாங்க. சைட் வைக்கிறதுக்கு முன்னால் அதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க, டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் போய் பர்மிஷன் வாங்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ரெகுலேட்டருக்கு போகக்கூடிய அத்தாரிட்டி இருக்குது. ஒரு லாயர்ஸ் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அதனுடைய என்ஜினியர்ஸ் போய் அது ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரியல் எஸ்டேட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மீடியேட்டர்ஸ் அவங்களுக்கு இங்கே எந்த விதமான ரெகுலேட்டரி மெக்கானிசம் கிடையாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எல்லா துறையிலுமே அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா? இங்கே எல்லாம் இந்தியா பூரா அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில நேரங்களில் ரெகுலேட்டரி பர்சன் மாதிரி சில பேர் லைசன்ஸ் இல்லைன்னா கூட சில ரெகுலேட்டரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாயர்ஸு அல்லது சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதுக்கு முறையான முறையில் அதுக்கு என்ன டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அந்த எக்ஸாமினேஷன்ஸ் பாஸ் பண்ணணும், ஒரு சர்டிஃபிகேட் வைக்கணும். அதனுடைய ரெகுலேட்டரி மெக்கானிசம் என்ன, அந்த புஞ்சை நிலமா அல்ல அந்த நிலம் வந்து இண்டஸ்ட்ரியல் நிலமா, அந்த நிலத்தில் வீடு கட்ட முடியுமா, நத்தம் புறம்போக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி தெரியாத ஆளுங்க, இதை பற்றி தெரியாதவங்க குளத்து மேலே கட்டின வீட்டை போய் வாங்கி ஏமாந்துடுறாங்க, நத்தம் புறம்போக்கு இடத்த வாங்கி ஏமாந்துடுறாங்க, தேவையில்லாத இடத்த வந்து அப்ரூவல் வாங்கி வச்சு வந்து ஏமாந்துடுறாங்க. அதுக்கு இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பின் பாயிண்ட், ஒரு பாயிண்டில் போய் அவங்கள பிடிச்சி வாங்கலான் இருக்கு. அந்த சட்டம் இந்த இந்தியாவில் எதுவும் இல்லை. நல்லது சார். இது மெயினாக அந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறத விட இந்த மாதிரியான ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்லையும் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு கல்வி வேணும், ஒரு சான்றிதழ் வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும், அதுக்கான ஒரு அத்தாரிட்டி வேணும், அப்படிங்கிறது நாலேஜ் வேணுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சார் உங்களுடைய மதன் சார், நீங்கள் வந்து இப்போது நம்மளுடைய கல்வித்துறை, கல்வி கூடங்கள் தொழில் செய்கிறவங்களை, அதாவது வேலை கொடுக்குறவங்களை உருவாக்குதா, வேலை செய்கிறவங்களை உருவாக்குதா அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்குறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஒரு கல்வி கூடங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இன்றைக்கி வந்து அன்ஸ்கில்டு இல்லை டிகிரி ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே டாக்டரேட் வச்சுருக்காங்க, எல்லோரும் எம்இ எம்டெக் முடிச்சிருப்பாங்க, ஆனால் ஸ்கில் இருக்காது. அவங்க படித்ததுக்கும் அந்த டிகிரிக்கும் சம்மந்தம் இருக்காது. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வெளியில் வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி அவங்களை பயிற்சி கொடுத்து எப்படி அதை பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கணும். அந்த டிகிரிங்கிறது அவங்களுக்கு ஒரு பேசிக், ஒரு கல்லூரி போயிட்டு வந்தாங்கங்கிற ஒரு அத்தாரிட்டியை தான் கொடுக்குது, ஒரு பேசிக் நாலேஜ் தான் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஐ திங்க் ஒன் ஸ்டெப் அட் டைம் வருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டது வந்து என்விரான்மெண்ட், வேலையை உருவாக்குறவங்க ப்ளஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பொறுத்தளவு. இப்போது அந்த வேலை உருவாக்கும் திறனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தும் சரி, இல்லை எனி ஸ்டேட்லேயும் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூமெண்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்து நிறைய சீட் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஐ திங்க் பிளென்டி ஆஃப் மணி இருக்குது அதில். ஆக்சுவலாக
5 lakhs 10 lakhs. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி ஜென்ரல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வரான்னா அவனுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, அவனுக்கு வேலைக்கு போக முடியுமா? ஏன்னா அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பாப்புலேஷனுடைய பாட்டம் லைன் எடுத்திங்கன்னா பாட்டம் லைனில் தான் நிறைய பாப்புலேஷன் இருக்குது. பாட்டம் லைனுடைய பாப்புலேஷனுடைய சர்வைவபிலிட்டி என்ன, அவன் வேலைக்கு போக முடியுமா, சம்பாதிக்க முடியுமாங்கிற கான்செப்டில் தான் இருப்பான். நேச்சுரல், பிகாஸ் த மேசிவ் பாப்புலேஷன் வந்து அந்த பாட்டம் லைனில் தான் இருக்குது. ஸோ காலேஜஸ் எல்லாம் இன்றைக்கி ப்ரைமரியாக மார்க்கெட் பண்ணுறதோ, ப்ரைமரியாக நாங்கள் பொசிஷன் பண்ணுறதோ, பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம் தான் வந்து பொசிஷன் பண்ணுறோம். அதுதான் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தமான சூழ்நிலை, என்விரான்மெண்ட். பட் ஆனால் இதைய வந்து மாற்றி வேலை வாய்ப்பு உருவாக்குறவங்களாக மாற்றணுங்கிற திங்கிங் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. நிறையா இன்குபேஷன் சென்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுதில் வந்து அட்டல் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 10 crores கொடுத்தாங்க செட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அங்கேருந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனதர் 14-15 crores வாங்கி ஒரு 75 ஸ்டார்ட் அப்பை ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இது நம்மளதில் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் மட்டும் நியர்லி பிஹெச்இல் இருக்குது, குமரகுருவில் இருக்குது, இந்த மாதிரி அமிர்தாவில் இருக்குது, ஒரு 7-8 இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. இன்குபேஷன் சென்டர்ஸ் வழியாகவும் சரி, அதர் தேன் இன்குபேஷன் சென்டர்ஸ் வழியாகவும் சரி, கவர்மெண்ட்லேருந்தே நிறைய ஃபண்ட்ஸு, கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் இஸ் வெரி பிக் இன் தட் மேட்டர். அதில் வந்து thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புது ஐடியாஸோடு வர்றவங்களுக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் கோர். அது இல்லாமல் எந்த பையனும் வந்து வேலை வாய்ப்பை விட்டுட்டு புதுசாக ட்ரை பண்ண போகிறாங்கன்னு செய்ய போகிறதில்ல. அதுக்கு ஃபஸ்ட்டு அவன் என்ன, நீ ஓகே ரைட்டு, நீ போனீன்னா நீ வந்து நீயா கையிலேருந்து காசு போட வேண்டாம், உனக்கு தோன்ற ஐடியாவை ட்ரை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்தோ இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ்லேருந்தோ 5 லட்சம் 10 லட்சம் உனக்கு வந்து சீட் ஃபண்ட் தருவோம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த என்விரான்மெண்ட்டை ஐ திங்க் பேரளவில் கவர்மெண்ட்டும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பட் அதனுடைய பர்சன்டேஜ் கம்மி, ஓவர் டைம் அது இன்க்ரீஸ் ஆகும். ஐ திங்க் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதையவே மேஜராக கொண்டு வர முடியாது. இது ஒரு மிக்ஸ் தான், எம்ப்ளாயபிலிட்டியும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் சேர்ந்து தான் டெவலப் ஆகணும். இனோவேஷனுக்கு வேணுங்கிற என்விரான்மெண்ட் இருக்குது. ஐ திங்க் ஈவன் அதுலேயுமே ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம்ஸ், நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிற ஏரியாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். பட் என்விரான்மெண்ட் இஸ் ஸ்லோலி கிரியேட்டிங். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இனஃப் மொமெண்டம் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்பில் இன்னும் மொமெண்டம் இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் நீங்கள் கேட்டது வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிற. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்க்கு வந்து அதுக்கு தான் அந்த மெயின். ஐ திங்க் சின்ன சின்ன விஷயம் நிறைய பேர் பண்ணலாம். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயும் வந்து என்எஸ்டிசிங்கிறது வந்து பெரிய ஆர்கனைசேஷன், thousands of crores அலாட் பண்ணுறாங்க. ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஐ திங்க் பெரிய டெல்டா எங்கே நடக்கும்னு என்னோட கருத்து, இண்டிவிஜுவல் கருத்து, ஈவன் ஏஐசிடியும் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் அந்த முதல்ல என்ஜினியரிங்கில் சாண்ட்விச் கோர்சஸ் மாதிரி இருக்கும். ஈவன் ஜெர்மனியில் வந்து என்ஜினியரிங் அந்த ஆல் தட் அப்படி தான். 1 year அவன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு டிகிரி அப்படிங்கிற பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்து அதுக்கு இண்டஸ்ட்ரியும் கூட ஒர்க் பண்ணி இன்ஸ்டிடியூஷனையும் அந்த டெல்டாவை ப்ரூட் ஃபோர்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். இப்போது அடுத்ததாக ஒரே ஒரு கேள்வி. அடுத்ததாக இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கில் கேப் இருக்குது, அதை வந்து அவங்க குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கல்லூரிகள் உற்பத்தி பண்ணலை, போதிய அளவுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை உருவாக்கலை அப்படின்னுட்டு. அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்ப்பரேட்ஸ் அவங்களுடைய தொழில்துறைகள் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்கிறாங்களா? ஏன்னா எனக்கு வந்து ஆள் வேணும், அங்கே வந்து நிற்கணும், நான் வந்து எடுத்து நான் என்னுடைய உற்பத்தியை பெருக்கணும், என்னுடைய வணிகத்தை பெருக்கணுங்கிற அது ஒரு நிலை இருக்குதா? இல்லை அவங்க வந்து அகடமிக்கில் போய் அதுக்கான இடைவெளியை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள், என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? என்னுடைய ஆழமான கருத்து வந்துங்க, செந்தில் அவங்க சொன்ன மாதிரி அந்த இன்குபேஷன் சென்டர், அது ஸ்டார்ட் அப், இது எல்லாமே ரெடியானால் கூட
அந்த கேம்பஸ் விட்டே அந்த பையன் வெளியில் போகாத வரைக்கும் அவனுக்கு நாலேஜ் பில்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால மோர் எக்ஸ்போஷர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கு. டூரிங் த ஸ்டடீஸ் அவங்க வந்து வெளியில் போய் அந்த இண்டஸ்ட்ரி என்னங்கிறத பார்த்தா தான் 2 things will happen. ஒன்று, he will be job ready. ஆல்டர்னேட்டிவ்லி he become an entrepreneur by seeing this. அது இன்ஸ்பயர் ஆகி என்டர்பிரனர் ஆகும். நானெல்லாம் ஒரு என்டர்பிரனராக ஆகிறதுக்கு காரணமே அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து 15 நாள் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க. இப்போ சென்னை போய் நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். அதுதான் எனக்கு ஒரு என்டர்பிரனராக ஆகணுங்கிற ஒரு ஆசையாக வந்தது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கட்டாயம் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ரொம்ப நன்றிங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு தமிழ் சமூகம் ஒரு தொழில் செய்த ஒரு சமூகமாக, தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிய சமூகமாக, உலகெங்கும் படையெடுத்து ஆசிய கண்டங்களிலெல்லாம் படையெடுத்து தன்னுடைய கொடிகளை நட்டு தொழில்களுக்காக போய் படையெடுத்த ஒரு சமூகமாக, ஒரு கோலோச்சிய ஒரு சமூகம் இன்றைக்கி திரும்ப நம்முடைய முதலமைச்சருடைய நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை இடிஐ ஆண்டர்பிரனர் அந்த சப்போர்ட்டுக்கான ஒரு ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்முடைய ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான துறை ஒன்று இருக்குது, அது அவங்க வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, இப்படின்னு பல்வேறு திட்டங்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விதமாக கல்வித்துறை, தொழில்துறை, பாலிசி மேக்கர்ஸ், இது மூணுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு துறை உருவாக்கப்பட்டு இவர்களுக்குள்ள ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இன்னைக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ராஜமாணி சார் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னது மாதிரி அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு நடக்கணும். ஏன்னா மூணு திசையில் பயணிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி உலகமெங்கும் இருக்கக்கூடிய அலுமினி அசோசியேஷன்ஸ் இன்னும் வலுவடையணும். கல்லூரிகளிலிருந்து தொழில்துறைக்கு போய் பல நாடுகளுக்கு போய் இருக்கக்கூடிய அந்த அலுமினியை நம்ம வலுப்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தையும் கல்வியையும் இன்னும் நம்ம வந்து ஒரு தொழில் சார்ந்த சிந்தனையோடு நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு கல்லூரியும் அவர்களை திரும்ப கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்குறோம். பாலிசி மேக்கர்ஸும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிராஸ்டிக் சேஞ்ச், இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிவேகமான அந்த மாற்றங்களை உள்வாங்கி அதற்கான அரசு திட்டங்களை வகுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். தமிழ் சமூகத்தில் ஒரு பக்கம் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேலை கொடுக்கறதுக்கான வேலை இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வெளியூர்களிலிருந்து நம்ம நிறைய கொண்டு வந்துட்டுருக்குறோம். இந்த இடைவெளியை பற்றியும் நாம் வந்து தொடர்ந்து நம்ம சிந்திக்க வேண்டும். அதுக்கான எல்லா விதமான தொழில் முனைவோர்களும் கல்லூரி அதிபர்களும் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இது ஒரு பயனுள்ள ஏன்னா எங்களுக்கு கொடுத்தது ஒரு 45 நிமிடம்னு ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே எப்படி முடிக்க முடியும்னு நினச்சோம். ஆனால் 30 நிமிடத்துக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை இதோடு நாங்கள் உங்களோடு கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து வாய்ப்பளித்தமைக்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.